இதே மேடையில இந்த வீராய மக்களுடைய ஆடியோ பங்கன்ல நாங்க நாகராஜன் நிறைய வாழ்த்தியாச்சு, ஹீரோக்களை வாழ்த்தியாச்சு, டெக்னீஷியனை வாழ்த்தியாச்சு. அப்போ ஷூட்டிங்ல இருந்து பாயில தான் புரிஞ்சுட்டு வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுக்குழு துணைத்தலைவராக அங்க நிறைய வேலை இருந்தது. நாகராஜ் திருப்பி சார் நீங்க வந்து வாழ்த்தணும், நீங்க வந்து வாழ்த்தணும். அதுக்கு என்ன காரணம்னா நாகராஜ் என்னுடைய உதவி இயக்குனர். அறிமுகத்திற்கு ஆசிரியர் திரைப்படத்துல உதவி இயக்குனர் சேர்ந்தாரு. அப்பவே பேப்பர்ல நாகராஜ் தீயத்தூர் தீயத்தூர் எழுதிட்டே இருப்பாரு. என்ன நாகராஜ் தீயத்தூர் இல்லையான்னு கேட்டேன். ஊர் பாசம் அவருக்கு அது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு. இதுல கூட பஸ் வந்து நிற்கும் போது தீயத்தூர் ஒரு சவுண்ட் கேட்காத ஒரு வயசா ஊர் பாசா ஊர்ல வேறுன்னு சொன்ன மாதிரி அண்ணன் கூட பாத்தீங்கன்னா வேற ரொம்ப ஆணி வேறு தேனி எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டை போட்டிருக்காருல இது இங்கேயே துவைக்க மாட்டாரு. இந்த ஊர் மெட்ராஸ் அணியிலே துவைக்க மாட்டாரு. இங்க இருந்து டிஏடி டிராவல்ஸ்ல வந்து துணி அனுப்பி அங்க உள்ள தேனியில வர்ற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில துவைச்சு அயன் பண்ணி தான் வரும். அந்த அளவுக்கு ஊரை நேசி. அப்ப இவர் வீராய் மக்கள் படம் எங்க கூட தேட மாட்டாரா? இந்த மாதிரி மனிதர்கள் மெட்ராஸ்ல நிறைய பேர் இருக்கும், நம்ம ஊரை நேசிக்கிறவங்க. அவங்களுக்காக எடுத்த படம் இந்த வீராய் மக்கள். நான் மாயலை குடும்பத்தை நடிக்கும் போது இந்த படம் சிட்டி படம், இந்த படம் வில்லேஜ் படம் நடிச்சோம். ஆனா நீங்க மெட்ராஸ்ல எந்த ஆட்டோல ஏறினாலும் சரி, எந்த ஊபர்ல ஏறினாலும் சரி, எந்த டிரைவர்ல எந்த கார்ல ஏறினாலும் சரி, அந்த டிரைவர்ஸ் வந்து அண்ணே மாயண்டி குடும்பம் மாதிரி எப்படி நடிக்க போறீங்க, எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்து அந்த படம் பார்த்தாங்க, அந்த படத்தை நினைச்சா நாங்களாம் அழுதுருவோங்க அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் சிடி கையில காட்டுறாரு, ஒரு ஊபர் டிரைவர் பென் டிரைவர் காட்டுறாரு. அவ்வளவு தூரம் வீரியமான ஒரு படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்ச்சர் மாதிரி பேய் படம், போதை கலாச்சார படம், சஸ்பென்ஸ் படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இந்த சினிமாவில இன்னைக்கு கூட தமிழ் ஹிந்துல வந்து ஒரு அற்புதமா எழுதியிருந்தாங்க விமர்சனம். பிரச்சனை தெரியல. இந்த மாதிரி ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துல ஒரு அருமையான டென்டேஜிங் படமா இந்த படம் வந்து வந்திருக்கு. அனைவரும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படத்தை இந்த இளைஞன் எடுத்திருக்கான் அப்படின்னு வாங்க செந்தி வாங்க பாராட்டி இருக்காங்க. எப்பயுமே ஒரு முள்ளு மலரும் படத்துக்குலாம் வந்து முதல் 3 நாள் வந்து தேட்டரே கிடைக்கல, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். படம் பிளாப்ட்டாங்க முள்ளு மலர் எல்லாம். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அது மாதிரிதான் வீராய மக்கள் பத்திரிகையோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, சோசியல் மீடியா சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு என்ன பண்ணும், ஒரு பெரிய வெற்றிக்கு கண்டிப்பா தள்ளும். தற்காலிக சோகங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தமிழுக்கும் அமுதன் அழகென்ற சொல்லுக்கு அமுதன் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அதில் கவனம் ஈர்க்காத நம்முடைய நாகராஜ் அவர்கள் இந்த படத்துல மிக சிறந்த கவனத்தை ஈர்த்திருக்காரு. அந்த படம் நல்ல படம், நான் பிரச்சனை நான் பார்த்தேன். அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லா பிரஸ்ஸாலையும் பாராட்டப்பட்டிருக்கு. ஒரு பிஆர் வந்து லட்சி சொன்னாரு, இந்த படத்தானே ஒரு படம் பார்த்தேனே, சம படனே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில பார்த்தா அவர்கிட்ட இவர் 2 வருஷம் வேலை பார்த்தாரு பிஆர்ஓ. அதுக்கப்புறம் அவர் ஏன்டா ஒரு படம் இல்லை உங்களுடைய வேலை பார்த்தாரு. அதாவது ஒரு படம் எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல படைப்புகளுக்கு என்னைக்குமே அங்கீகாரமும் பழைய நினைவுகளும் கிளறப்படும். நாகராஜ் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழுக்களுக்கும். செந்தி மேடம் ரொம்ப நீங்க வழக்கம் போல மண்ணின் மைந்தி, மதுரைக்கு சொந்தக்காரங்க. வாழ்த்துக்கள் உங்களுடைய சிறந்த நடிப்புக்கு வாழ்த்துக்கள் மேடம். நான் கிளம்புறேன், தவற எடுத்துக்காதீங்க.